ஃப்ரம் பாரத் ஃபின்டெக் சொல்யூஷன்ஸ். இன்னைக்கு இந்தியன் இன்வெஸ்டர்ஸோட ஓவியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் அப்டேட். நாளைக்கு ராமநவமி இருக்கிறதுனால மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கும். எல்லா செக்மெண்ட்ஸுமே இன்க்ளூடிங் ஈக்விட்டி செக்மெண்ட், டெரிவேட்டிவ் செக்மெண்ட், எஸ்எல்பி செக்மெண்ட் எல்லாமே க்ளோஸில் தான் இருக்கும். ஒரு சின்ன நோட் என்னன்னா, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் சாயங்காலம் 5 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட். நம்மளோட இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு தேர்ட் டேவா லோவரா இன்னைக்கு எண்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பாண்டோட ஈல்ஸ் ரைஸ் ஆன ரீசன்னாலையும், இஸ்ரேல் ஈரான் மேல அவங்க மிலிட்ரி வச்சு அட்டாக் பண்றதுனாலையும் மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. ஏன்னா இது எல்லாமே மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு மார்க்கெட் கெய்னர்ஸ்க்கு தான் ஃபேவரா இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அபவுட் 2218 ஸ்டாக்ஸ் ஏறி இருக்காங்க. 1464 ஸ்டாக்ஸ் இறங்கி இருக்காங்க. 105 ஸ்டாக்ஸ் எந்த சேஞ்சஸுமே இல்லாம இருக்காங்க. இன்வெஸ்டார்னுடைய வெல்த் இந்த 3 டேஸ்ல 7.93 lakh crore எரோட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஆல்ரெடி என்ன ரீசன்ஸ்னு பார்த்தோம். மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய டென்ஷன்ஸ்னாலையும் வீக் குளோபல் ட்ரெண்ட்ஸ்னாலையும் அப்படின்னு சொல்றாங்க. Moving on the next slide, Sensex இன்னைக்கு 456 points or 0.62% டவுன் ஆயிருக்காங்க. இறங்கிட்டு 72,943 அப்படின்ற லெவல்ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. சென்செக்ஸ் ஃபார்ம்ஸ்ல இன்ஃபோசிஸ், இண்டஸ்இண்ட் பேங்க், பஜாஜ் ஃபின்சர்வ், விப்ரோ, HCL டெக்னாலஜிஸ், டெக் மஹிந்திரா, பஜாஜ் ஃபினான்ஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், எல்என்டி இவங்க எல்லாமே டாப் லூசர்ஸ்ன்னு சொல்றாங்க. டைட்டன் கம்பெனி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், HDFC பேங்க், மாருதி பவர் கிரிட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஐடிசி இவங்க எல்லாமே கெய்னர்ஸ்ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நிஃப்டி இவங்க 124 பாயிண்ட்ஸ் 0.56% இறங்கிட்டு 22,147 அப்படின்ற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. இன்னைக்கு நிஃப்டியில டாப் கெய்னர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா, ஈச்சர் மோட்டார்ஸ், டிவிஸ் லேப்ஸ், டைட்டன் கம்பெனி, HCL அண்ட் ONGC இவங்க எவ்வளவு ஏறி இருக்காங்கன்னு அந்த பிராக்கெட்ஸ்ல கொடுத்திருக்கேன். ப்ளீஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. லூசர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா, இன்ஃபோசிஸ், இண்டஸ்இண்ட் பேங்க், எல்டிஐ மைண்ட்ரி, விப்ரோ, பஜாஜ் ஃபின்சர்வ் எவ்வளவு பெர்சன்டேஜ் இறங்கி இருக்காங்க, லூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பிராக்கெட்ஸ்ல கொடுத்திருக்கு. ப்ளீஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. செக்டர் வைஸ் பாக்குறப்போ நிஃப்டி ஐடியும் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஒரு டாப் லூசர்ஸ் சொல்றாங்க. நிஃப்டி ஐடி 2.6% இறங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிஃப்டி பிஎஸ்டி பேங்க் 1.3% இறங்கி இருக்கு. டெக் 2.9% இறங்கி இருக்கு. பேங்க் எக்ஸ் 0.50% இறங்கி இருக்கு. மெட்டல் 0.36% இறங்கி இருக்கு. கேபிட்டல் குட்ஸ் 0.26% இறங்கி இருக்கு. கமாடிட்டிஸ் 0.26% இறங்கி இருக்கு. அந்த அதர் ஹேண்ட் எனர்ஜி, consumer discretionary, healthcare, industrials, consumer durables, oil and gas and power இவங்க எல்லாமே டாப் கெய்னர்ஸ். நிஃப்டி ஃபார்மா அண்ட் நிஃப்டி எஃப்எம்சிஜி 0.4% ஈச் ஹையரா எண்டா இருக்காங்க. இவங்க டாப் கெய்னர்ஸ் கூட சொல்லலாம் செக்டரல் இண்டெக்ஸ்ல. Moving on the next slide, broader market இன்னைக்கு broader market benchmark விட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பிஎஸ்சி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 0.6% ஏறி இருக்காங்க. பிஎஸ்சி மிட் கேப் பிளாட்டா தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. இன்னைக்கு இந்தியா வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் ரைஸ் ஆயிருக்காங்க. 0.14 பாயிண்ட்ஸ் ஆர் 1.18% சொல்றாங்க. க்ளோஸ் அப்ப எவ்வளவு லெவல்ல க்ளோஸ் ஆனாங்கன்னா 12.61. Moving on the next slide, day focused stock news. இன்னைக்கு RIL ஓன் பண்ணிருக்கக்கூடிய சாக்லேட் மேனுஃபேக்சரர் லோட்டஸ் சாக்லேட் 14% மார்க்கெட்ல ரேலி ஆயிருக்காங்க. பிளஸ் அவங்களோட 52 வீக் ஹையான 470 rupees-ஐயும் அவங்க இன்னைக்கு ட்ரேட்ல டச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு டே லேட்டர்ல Q4 ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ற ரீசன்னாலேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பெனி பார்த்தோம்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட். இந்த கம்பெனி 5% நியர்லி ஜம்ப் ஆயிருக்காங்க. ஜம்ப் ஆயிட்டு ஒரு பிரைஸ் ஒரு ஷேர் பிரைஸ் 371 அப்படின்னு இருந்திருக்கு இன்னைக்கு ட்ரேடிங் செஷன்ல. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்பெனி அசெட் மேனேஜ்மெண்ட் ஃபோம் பிளாக் ராக் ஐஎன்சி கூட அவங்களோட வெல்த் மேனேஜ்மெண்ட் அண்ட் புரோக்கிங் பிசினஸ் லான்ச் பண்றதுக்காக பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ண ரீசன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதானி ஸ்டாக்ஸ் 10ல அவுட் ஆஃப் 10 ஸ்டாக்ஸ்ல 6 ஸ்டாக்ஸ்ல அவங்களோட ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க மார்ச் குவார்டர்ல. எல்ஐசி ஸ்மார்ட் ப்ராஃபிட் பார்த்திருக்காங்க. ஏன்னு பார்த்தா எல்ஐசி அதானியில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த Q4ல மட்டும் ஓவர் 1 பில்லியன் அவங்களோட மார்க்கெட் வேல்யூ அவங்க ஹோல்டிங்னால இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Thank you so much for listening me.